காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட், காந்தி சாலை பகுதிகளில் பொங்கல் பொருட்கள் வாங்கும் மக்கள் கூட்டம் குறையாமல் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீராம். ஸ்ரீராம், வணக்கம். ஸ்ரீராம், சொல்லுங்க, நீங்க இப்ப எந்த பகுதியில் இருக்கிறீங்க? பொங்கல் பொருட்களை வாங்க அலைமோதுகிறது மக்கள் கூட்டம். நீங்க இருக்கும் பகுதியில நிலவரம் என்ன? மக்கள் எவ்வளவு உற்சாகமாக பொங்கல் பொருட்களை வாங்கி செல்கிறார்கள்? சொல்லுங்க ஸ்ரீராம். காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் பகுதியில் பொங்கல் பண்டிகை இன்னும் சற்று 5 மணி நேரத்தில் திறக்க உள்ளது. அந்த தமிழர் பண்டிகையான கொண்டாடுவதற்காக ஏராளமானோர் இரவு நேரத்தில் நெருங்கி கூட கூட்டம் குறையாமல் அலைமோதி கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மட்டுமல்லாத சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மற்ற கிராம பகுதியிலிருந்து ஏராளமானோர் அதிகாலை முதலே பொருட்களை வாங்கி செல்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். செங்கரும்பு மற்றும் மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை நாளை பொங்கல் சூரிய பகவானுக்கு படைக்கும் முக்கியமான பொருட்கள் மற்றும் பழங்கள் வாங்குவதற்காகவும் அதே போல் புத்தாடை வாங்குவதற்காகவும் ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் காஞ்சிபுரம் மாவட்டம் அருகே உள்ள தொழிற்சாலைகள் அதிகமாக நிறைந்த மாவட்டம். அந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்துவிட்டு தற்போதுதான் மாலை நேரங்களிலும் ஒரு தொழிலாளர்கள் வந்திருப்பார்கள். அவர்கள் குடும்பத்துடன் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் புத்தாடை வாங்குவதற்காகவும் அதே போல அதிகப்படியான சிறிய கடைகள், தற்காலிகமான சிறிய கடைகள் போடப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு நவநாகரிக துணிகள் மற்றும் பட்டு சேலை, பட்டு வேஷ்டிகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகளை போட்டுள்ள அங்கேயும் கூட்டம் அளவு வருகிறது. அதே போல் பூக்கள் விலைகள் அதிகமாக இருந்தாலும் தற்போது அவர்கள் நாளை தமிழர் பண்டிகை கொண்டாடுவதற்கான அதிகப்படியான இந்த பூக்களும் வாங்கி வருகிறார்கள். அதே போல் பழம் உள்ளிட்ட பொருட்களும் வாங்கி வருகிறார்கள். நம்ம ராஜாஜி மார்க்கெட் மிகப்பெரிய, காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய, சென்னை கோயம்பேடு கருத்து மார்க்கெட் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட். இந்த மார்க்கெட் பகுதியில் அதிக அளவில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகமாக உள்ளதாகவும் தற்போது கூட ஓய்வு இல்லாமல் பொதுமக்கள் தொடர்ச்சியாக காய்கறி வாங்கி வருவதாகவும் கடந்த ஆண்டு விற்பனையை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கிறோம். விலை உயர்ந்திருந்தாலும் அது கணிசமாக உயர்ந்துள்ளது. மேலும் காய்கறிகளுடைய வரத்து அதிகரித்துள்ளது. அதே போல் பொதுமக்கள் காய்கறியை பயன்படுத்தும் உணவு பழக்கங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அதன் காரணமாக தற்போது இந்த காய்கறி விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இந்த செங்கரும்பு ஒரு ஜோடி 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரை இருக்கிறது. இந்த கரும்புகள் அனைத்தும் சேலம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கு வரவேற்கப்படுகிறது. கடந்த ஆண்டை விட கரும்பு விலையும் கூடுதலாக இல்லாவிட்டாலும் ஒரு கணிசமான தொகையை மட்டும் உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக இரவு நெருங்க கூட்டமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கேற்றாற்போல் போலீசார், மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தோஷ் அதிமணி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளன. அதே போல் உயர் ரக கோபுரம் அமைத்து அந்த கோபுரங்களில் போலீசார் அமர்ந்தும் அதே போல் ஒலிபெருக்கையின் மூலமாக அவர்கள் தகவல் பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும், நகையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளணும் ஒலிபெருக்கை மூலமும் தெரிவித்து வருகின்றனர். போக்குவரத்துகளை சரி செய்வதற்காகவும் கொள்ளை மற்றும் எந்த ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்க தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பொங்கல் பண்டிகை இன்னும் சற்று 5 மணி நேரத்தில் திறக்க உள்ள தமிழர் பண்டிகையை கொண்டாடுவதற்கு இரவு நேரம் நெருங்கியும் ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் கூட்டமாக வந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இந்த தற்போது இந்த ராஜாஜி மார்க்கெட்டில் காலையில் அதிகாலையில் தொடங்கப்பட்ட கூட்டம் தற்போது வரை ஓயாமல் இந்த பொங்கல் பண்டிகைக்கான பொருட்களை வாங்கி உற்சாகத்துடன் நாளை தமிழர் பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஆயத்தமாகி வருகின்றனர் காஞ்சிபுரம் பொதுமக்கள்.